ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. மனிதனுக்கும் அவனை உருவாக்கிய தேவனுக்கும் உள்ள உறவு உன்னதமான விசேஷித்த உறவு. ஆனால் உலக மக்களில் அநேகர் இந்த உறவை மறந்து எதிரடையான உறவில் இணைந்து வாழ்வது நித்திய அழிவுக்கு வழியாகும். இத்தகைய நிலைமையை கண்ட ஆண்டவர் அன்றைய இஸ்ரவேல் மக்களுக்கு கூறினார், வானங்களே கேளுங்கள், பூமியே செவிக்கொடு. கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ஏசாயா 1:2-3. நம்மோடு நல்லுறவு கொள்ளவே மனிதனை உருவாக்கினார். ஆனால் அவர்களோ சீர்கெட்ட மாந்தர்களாய் கர்த்தரை விட்டு வெகு தூரம் போனதினாலே அவனை மணந்திருப்ப தாம் உருவாக்கின வானத்தையும் பூமியும் அழைக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் தம் பிள்ளைகளாய் வளர்த்து போஷித்தவர்களோ மனம் கெட்டு போய் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அறிவை இழந்து போனார்கள். மாடும் கழுதையும் கூட தன் இருப்பிடத்தையும் தன் எஜமானையும் மறக்காது மாற்றாது. ஆனால் மனிதனோ அதற்கு எதிரடையாய் உலகம் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு அறிவிழந்து உணர்வற்று போகிறான் என்கிறார். இது அன்றைய இஸ்ரேலுக்கு மாத்திரமல்ல, இன்றைய கிறிஸ்துவத்துக்கும் பொருந்தும் என்றால் அதுதான் உண்மை. ஆம், நம் தேவனோடுள்ள உறவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டுள்ள உறவை சீர்தூக்கி பார்த்து அதை நாம் சீர்படுத்த அழைக்கப்படுகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் உறவை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து எப்பொழுதும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்த மக்களாக, உம்மை மறவாத மக்களாக, உம்மை பின்பற்றும் மக்களாக, உலகத்தாலும் அதில் காணப்படும் அநேக காரியங்களினாலும் மக்களாலும் வஞ்சிக்கப்படாமல் உம்மை பின்பற்றி வாழும் வாழ்வை வாழ அருள் தாரும். ஆமேன். God bless you.